அனைவருக்கும் வணக்கம். சண்டே சமையல் முழு வீடியோ என்னென்ன சமையல்லாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிட்டோம். இதுக்கு 3 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டுமே கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா கொத்தமல்லிக்காக நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. இப்போ 2 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது தான். இஞ்சி பூண்டு வெங்காயம் புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஃபுல் வீடியோ அப்படின்றதுனால நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். பிரியாணியே செய்ய தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பிரியாணி செஞ்சிடலாம். இப்போ இதுக்கு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தயிர் ஒரு 50 ml நான் சேர்த்துருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை சேர்த்து நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. சிக்கன் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு நான் 4.5 கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்ந்துது அப்படின்னா தான் நல்லா சூப்பராக ரைஸ் ஆகுது. அதனால் நான் 4.5 கப் எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் சமைக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம வீட்டில் இருக்க அரிசியோட பதம் என்ன நமக்கு தெரியும். அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா 3/4 பதம் வெந்துடுச்சு. இப்போ கீ சேர்த்து நெய் சேர்த்த வீடியோவும் ஸ்கிப் ஆகிடுச்சு. நெய் சேர்த்து தம் கட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. சாத்விக்கு வச்சுட்டே சமைச்சிட்டே வீடியோ எடுத்ததுனால நெய்லாம் ஆட் பண்ணதே எடுக்க முடியல. அடுத்து சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். போன்லெஸ் சிக்கன் தான் நான் எடுத்திருக்கேன். எலும்பே இருக்காது. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா, ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் பிரியாணி செய்யும்போது நீங்கள் இதை பிசைஞ்சு நீங்கள் ஊற வச்சுட்டு பிரியாணி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா டைமிங் கரெக்டாக இருக்கும். எனக்கு கரெக்டாக இருந்தது. நல்லாவே சிக்கன் உள்ள உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருந்தது. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க சிக்கன் துண்டெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் 65 ரெடி. இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை. எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம போட்டு பொரித்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதே போல் இருக்கக்கூடிய சிக்கன் எல்லாமே நம்ம சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு பக்கம் முட்டை நம்ம வேக வச்சுருக்கோம். ஆனியன் ரைத்தாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சுட சுட சிக்கன் பிரியாணி, சூடு ஆறாமல் இருக்க ஹாட் பாக்ஸில் வச்சுருக்க சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா வித் எக். இதுதான் நம்ம வீட்டோடைய சண்டே சமையல். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.